விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷரை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். வணக்கம் ஐயா, என் பெயர் ஹரிணி. நாங்கள் மதரசா வேளாண்மை கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவிகள். நாங்கள் கிராம தங்கள் திட்டம்னு எங்களுக்கு ஒரு பாடப்பகுதி இருக்குது. அதனால் உங்கள் பருத்தி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஐயா. இப்போ அறுவடைக்கு பின் உள்ள தொழில்நுட்பங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணதுக்கப்புறம் கின்னிங்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. கின்னிங்னா வித்து நீக்குதல்னு சொல்லுவாங்க. வித்து நீக்குதல்னா இந்த பருத்தி இருக்குல்ல ஐயா, பருத்தி தனியாக, அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை தனியாக, அதுக்கப்புறம் அதில் உள்ள பருத்தி நார் தனியாக பிரித்து எடுக்கிறது தான் கின்னிங்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கின்னிங் வித்து நீக்குதலில் கின்னிங் பர்சன்டேஜ்னு பருத்தியில் இருக்குது ஐயா. இது பார்த்தோன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம 100 கிலோ அறுவடை பண்ணி வச்சுருந்தோம்னா அதுலேருந்து 20 கிலோ நம்மளுக்கு அந்த விதையும் மற்ற 80 கிலோ அந்த பருத்தியும் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கின்னிங் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் ஐயா. இது ஒவ்வொரு ரகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு இருக்கும் ஐயா. என்னன்னா ஸ்பின்னிங்னு சொல்லுவாங்க. ஸ்பின்னிங்னா நூற்பு திரிதல். நூற்பு திரிதல்னா நிறைய இலைகளை நம்ம ஒரு இலையாக இணைத்து அதுலேருந்து நூலை திரித்து எடுக்கிறது தான் ஸ்பின்னிங்னு சொல்லுவாங்க ஐயா. ரெண்டாவதாக நம்ம ஸ்டோரேஜ்னு சொல்கிறது சேமிப்புன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இந்த கின்னிங்னு சொன்னோம்ல ஐயா, வித்து நீக்குதல். அதில் இந்த விதை தனியாக, அந்த விதை தனியாகவும் அந்த ஃபைபருன்னு தனியாகவும் பிரித்து எடுத்திருப்போம். அதை அந்த விதையை அடுத்த போகத்துக்கு நம்ம சேமித்து வைக்கிறது தான் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ போல் செட்டிங்னு சொல்லுவாங்க ஐயா. போல் செட்டிங்னா பிஞ்சு வைத்தல்னு சொல்லுவாங்க. இதில் 50லேருந்து 55 நாட்களே 80% பிஞ்சுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 90 நாட்கள் ஆனதுக்கப்புறம் டாப்பிங்னு சொல்கிறக்கூடிய அந்த நுனியில் இருக்க அந்த இதை வெட்டிடுவாங்க ஐயா. அது வெட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு 90% மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும். அது முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஐயா. அது மூலமாக அந்த டாப்பிங் இந்த இது பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு 90% மகசூலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிஞ்சும் அதிகமாக்கிறதுனால 90% மகசூல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பூச்சி தாக்கத்துலேருந்து நம்ம இதை சரிப்படுத்திடலாம் ஐயா. நன்றி. இந்த மாதிரி மதரசா அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க. இந்த பருத்தி நடுறதை பற்றி எப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி இந்த 90 நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த நுனி நீக்குதலை பற்றி சொன்னீங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மகசூல் அதிகரிக்குன்னு சொன்னதுனால நாங்கள் அதை இனிமேல் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி இந்த மாதிரி சில தெரியாத விஷயங்களுக்கு விவசாயிகள்